வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த பாங்குடி மாதம் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, மேலும் இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தையில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பிக்கலாம். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் அருகம்புல் வெற்றிலை பாக்குன்னு வச்சுருக்காங்க. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு தற்போது கிரகநிலையால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் சிம்மராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகள் விலகவும் சிறப்பான ஒரு பரிகாரத்தை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சிம்மராசி நண்பர்கள்னாவே உணர்ச்சி மிகுந்தவங்களாக தான் இருப்பீங்க. எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர் தாங்க நீங்கள். எடுத்து காரியத்தை வேகமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய திறனும் உடல் வலுவும் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அதே போல் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிறருக்கு உதவும் வகையில் தான் அமைந்திருக்கும். இலகிய அன்பு உள்ள கொண்டவராகவும் எல்லோரிடமும் இதமாகவும் பேசக்கூடிய நபர் தாங்க நீங்கள். அதே போல் தாங்கள் காட்டும் அன்பை பிறர் புரிந்து கொள்ளும் வகையில் பேசுவீங்க. உங்களுடைய செயலும் பேச்சும் புரிந்து கொண்டு பாராட்ட வேண்டும்னு எண்ணக்கூடிய நபர் தாங்க. அதாவது ஓரளவு விளம்பர பிரியர்னு கூட உங்களை சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு பொறுத்தவரை இல்லாத ஒரு விஷயத்தை எல்லாம் எனக்கு தெரியும்னு தமார அடிச்சுக்கிட்டு புகழும் விளம்பரம் பெற கொஞ்சமும் உங்களுக்கு விருப்பம் இருக்காதுங்க. அதே போல் இந்த ராசியில் நீங்கள் இருப்பதால் அன்பர்கள் செய்யக்கூடிய செயலும் பேச்சும் ரொம்ப முக்கியமானதாகவும் மற்றவருக்கு பிரயோஜனப்படுத்தும் வகையில் தாங்க இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சமூக சேவை நிறுவனத்திலோ இல்லைன்னா அலுவலகத்தில் இதில் ஏதாவது 2 நாள் போகாவிட்டால் இவங்களுடைய வராமை பலருக்கு பளிச்சுன்னு தெரியும். 10ஓடு 11ஆக இவங்க விளங்க மாட்டாங்க. இவங்களுடைய பேச்சும் செயலும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பிடிக்கும் விதத்தில் தான் இருக்கும். பிறரை பார்த்ததும் எடை போடுவதில் சாமர்த்தியசாலினே சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் தங்களுடைய குறிக்கோளை நடைமுறையில் காட்டிடுவீங்க. மேலும் உங்கள் திறமை இவங்களிடம் இயற்கையாகவே அமைந்திருக்கும். எதை செய்தாலும் சிறப்பாக உயர்வாக செய்ய வேண்டும்னு இயற்கையாகவே உங்களுக்கான குணமாக இருக்குங்க. முருகப்பெருமானின் அருளால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் கிரகநிலை ரீதியாக ராசியில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், சுக்ரன், புதன், சனி, ராகு, செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு, ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திரனு கிரக நிலை அமைந்திருக்கு. இதனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிறரின் நட்பை பயன்படுத்தி எதையும் செய்து முடிக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு ஆளக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. மேலும் வீண் அலைச்சல் இனி குறையும், சிக்கல்களும் இனி தீருங்க. எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடக்கூடிய குறிக்கோள் நிறைவேறக்கூடிய காலமாகவும் இருக்கு. சமூகத்தில் உங்களுடைய பார்த்திங்கன்னா அந்தஸ்து இனி உயரும். தொழில் வியாபாரத்தில் மாற்றம் செய்ய எண்ணலாம். சிலர் புதிய தொழில் தொடங்க முற்படுவீங்க. அவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை சமாளித்து விடுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய பொறுப்புகள் உண்டாகும். குறிக்கோளை அடைவது லட்சியமாக கொண்டு செயல்படலாம். புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் திடீர் வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அதே போல் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு வெளியில் தங்க நேரிடுங்க. வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருங்க. உஷ்ணம் சம்பந்தமான நோய் இனி உண்டாகலாம். அடுத்தவரை பார்த்து எதையும் நீங்கள் இந்த நேரத்தில் செய்ய தோன்றலாம். அதனை விட்டுட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் கவனிப்பது நல்லது. அதே போல் பெண்களுக்கு எண்ணிய காரியம் கைகூடும். வீண் அலைச்சல் இனி குறையும். சிக்கலான பிரச்சனைகளுக்கு இனி நல்ல முடிவு காத்திருக்கு. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இருந்து வந்த போட்டிகள் அனைத்தும் அகலும். தடைப்பட்ட பண உதவியும் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீங்க. செலவுகள் இனி குறையுங்க. உடன் பணிபுரிவோர் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பாங்க.
அரசியலில் எதிர்ப்புகள் இனி விலகும். பண வரத்து பார்த்தீங்கன்னா கூடும். சக தோழர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெற எண்ணங்களும் அதற்கான முயற்சிகளும் இந்த நேரத்தில் வெற்றியாக மாறுங்க. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல பெயர் வாங்க போகிறீங்க. மூலதனத்திற்கு தேவையான பணமும் வந்து குவியும். எதிர்கள் வகையில் சற்று கவனமாக செயல்படுங்க. அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் வெற்றி. அதே போல் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் கலைத்துறைகளை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவது உண்டு. பிற மொழி பேசுவதன் மூலம் உதவிகள் கிடைக்கும். அதே போல் உத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கே உங்கள் நிலைமையும் இனி மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை உண்டு. கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்தீங்கன்னா தகுந்த முன்னேற்றம் உண்டு. பள்ளி கல்லூரிகளில் பணிபுரிபவங்களுக்கு நற்பலன்கள் காத்திருக்கு. பதவி உயர்வு கூட இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தா நிச்சயம் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் வாழ்க்கையில் பல வகை சோதனைகளையும் தடைகளையும் தகத்தெறியக்கூடிய திறன் படைத்த சிம்மராசி நண்பர்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் சாதகமான பலன் கிடைக்கும். எதிலும் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடன்கள் நோய்கள் இனி தீரும். திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியுங்க. நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நீங்கள் இனி நடக்கலாம். நட்பு வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சில நேரத்தில் விபரீதமான எண்ணம் தோன்றலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் உண்டு. கடன் பிரச்சனைகள் இனி குறையும். எதிர்பார்த்த பண உதவி உங்கள் கைக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தர்கள் கவனமோடு செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இந்த நேரத்தில் திடீர் கருத்து வேற்றுமையும் உட்பட்டு நீங்கள் குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். மன வலிமை அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு உயருங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முயற்சி எடுக்கலாம். நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவது நல்லது. அதே போல் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த சந்தேகங்கள் இனி நீங்கள் உற்சாகமாக படிக்க ஆரம்பிப்பீங்க. சக மாணவர்களிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் மனக்கவலைகள் உண்டாகலாம். எதிர்பாராத செலவு ஏற்படுங்க. அலைச்சல்ல சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலை உண்டாகலாம். பணவரவு இருக்கு. வாக்கு வலிமையால் காரிய அனுகூலம் உண்டு. அதே போல் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த போட்டிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன்னாடி யோசனை செய்து கொள்வது நல்லது. கடன் விஷயங்களில் கவனமாக இருங்க. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் உங்கள் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கிடுங்க. விருந்தினர்கள் வருகையால் செலவு அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லதே. வாகனங்களில் செல்லும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி நண்பர்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகளுக்கு சிறப்பான ஒரு பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசியில் பிறந்த நீங்கள் சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் இல்லைனா விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் உழைக்கும் வர்க்கத்தினர் இல்லைனா முதியோர்களுக்கு இயன்ற உதவிகள் செய்வதும் உங்களுக்கான சிறப்பான பரிகாரமாக அமையும். சிம்மராசிய நண்பர்கள் சூரியனே அதிபதியாக அமைந்திருப்பதால் தினமோ இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை நாளாவது சூரிய நமஸ்காரம் செய்வதும் சூரியனுக்கு நீர் படைத்து வழிபடுவதும் உங்களுக்கான ஆற்றலை அதிகரிக்குங்க. மேலும் உங்களுடைய சனியால ஏதேனும் தடைகள் இருந்தால் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் இல்லைனா விநாயகர் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முதியவங்களுக்கும் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருவது புண்ணியத்தையும் தங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிடுங்க. அதே போல் குலதெய்வ வழிபாடு ரொம்பவே உங்களுக்கு சிறப்பாக அமையும். சூரிய பகவானுக்கோ இல்லைன்னா சிவபெருமானுக்கோ உரிய கோவில்களில் சென்று வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய அருள்வாக்கின்படி சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி முடிவதற்குள்ள இந்த மாதிரியான கிரக நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க.